விஸ்வாசம் படத்தில் அஜித்திற்காக இப்படியா ஆச்சரியப்படுத்தும் சூர்யா. சூர்யா என்றாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவில் தனித்து ஜொலிக்கும் நட்சத்திரம் என்றே சொல்லலாம். தன் ரசிகர்கள் மீது என்றும் அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி வருவார். என்னதான் தன் அப்பா பிரபல சினிமா நடிகராக இருந்தாலும் அந்த புகழை பயன்படுத்தாமல் தனக்கென ஒரு பாதையை அமைத்தவர். சரவணன் என்ற தன் உண்மை பெயரில் சினிமாவுக்கு வரும் முன் ஒரு தனியார் நிறுவனத்தில் சில மாத காலங்கள் பணியாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் சிவகுமார் அவர்களும் தன் மகனுக்கு நான் இதுவரை நடிக்க சொல்லிக் கொடுக்கவில்லை, அதனால் அவனுக்கு நடிப்பு வேண்டாம் என கூற, பின் இயக்குனர் வசந்தின் அன்பு கட்டளைக்காக நேருக்கு நேர் படத்தின் மூலம் தன் மகனை ஹீரோவாக்கினார். இப்பொழுது எல்லோரும் அவரை பிரபலமாக கொண்டாடும்படியாக சூர்யாவின் வாழ்க்கை மாறி போயிருக்கிறது. சூர்யா அதோடு நிற்கவில்லை, சவால்களுடன் நடிப்பு நடனத்தை கற்றுக்கொண்டு முன்னேறினார். சூர்யா நடித்து செல்வராகவன் இயக்கியிருந்த என்ஜிகே படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தீபாவளிக்கு வருமா என்பது இன்றும் சந்தேகமாகவே உள்ளது. அடுத்ததாக தற்போது கேவி ஆனந்துடன் நடித்து வருகிறார் சூர்யா. இந்நிலையில் தற்போது அதுக்கு அடுத்த படத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது சூர்யாவின் 38வது படத்தை இறுதி சுட்டி படத்தை இயக்கிய சுதா கொங்கரா இயக்க உள்ளாராம். ஜிவி பிரகாஷ் இசையையும் விவேக் பாடல்களை எழுதும் வேலையிலும் கவனிக்க உள்ளார்களாம். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. மேலும் சூர்யாவின் 37வது படத்தின் வேலையிலே இன்னும் முடியாத நிலையில் இந்த அறிவிப்பு சூர்யா ரசிகர்களிடையே சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்திற்காக ஒட்டுமொத்த விஸ்வாசம் படக்குழுவினர் செய்த செயல். அஜித் கோடிக்கணக்கான இளைஞர்களின் உயிர் மூச்சாக இருக்கிறது. அவரோ எனக்காக எதையும் செய்ய வேண்டாம், உங்களது குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றபடி இருக்கிறார். அவர் நடிப்பில் அடுத்து விஸ்வாசம் படம் வரும் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறது. ரசிகர்களும் தல பொங்கலாக கொண்டாட ஆவலாக இருக்கின்றனர். இந்நிலையில் பிரபல நடிகர் ரமேஷ் திலக் விஸ்வாசம் படம் குறித்தும் அஜித் குறித்தும் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார். அதில் அவர் பேசியதாவது, விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு வரும்போது தெரியும் படம் எப்படி இருக்க போகிறது என்று. அவருடன் மங்காத்தா தான் எனது முதல் படம். வேதாளம் படத்தில் ஒரு சின்ன இடத்தில் நடித்திருந்தேன், ஆனால் விஸ்வாசம் படத்தில் அவருடன் கொஞ்ச நேரம் வருவேன் என்றார். பின் படப்பிடிப்பில் 20 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாருக்கும் கதை தெரியாது, அஜித்திற்காக மட்டுமே நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்பார்கள். தல அஜித் அவர்களுக்காக விஸ்வாசம் படம் என்றார். விஸ்வாசம் படக்குழுவினர் ஒட்டுமொத்தமாக தல அஜித்திற்காக விஸ்வாசமாக நடித்து கொண்டு வருகின்றனர். யாரெல்லாம் விஸ்வாசம் படத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's